இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரச்சார அதிரடி அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. உங்கள் ஓட்டு உங்கள் எதிர்காலம் என்ற முழக்கத்தோடு பிரச்சார பயணத்தை முன்னெடுத்து வருகிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள். இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள பிரமாண்ட வாகன பிரச்சாரம் குறித்த முக்கிய அறிவிப்பை அக்கட்சியின் தலைமை நிலையம் வெளியிட்டுள்ளது. அது குறித்த முழு விவரங்களை தற்போது விரிவாக பார்க்கலாம். கன்னியாகுமரியில் விஜய் அதிரடி, தொண்டர்களுக்கு கடும் கட்டுப்பாடு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் இன்றைய தினம் ஏப்ரல் 12 ஞாயிற்றுக்கிழமை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனது பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். மதியம் 2 மணி அளவில் கன்னியாகுமரி மகாதானபுரம் ஜங்ஷன் பகுதியில் தொடங்கி 0 பாயிண்ட் வரை இந்த வாகன பிரச்சாரம் நடைபெறவுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அனுமதியை தேர்தல் ஆணையத்திடம் இருந்து அக்கட்சி பெற்றுள்ளது. இந்த பிரச்சார பயணத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் தொண்டர்களுக்கு மிக முக்கியமான மற்றும் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். முக்கிய கட்டுப்பாடுகள். குறிப்பாக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தை இருசக்கர வாகனங்கள் அல்லது வேறு எந்த வாகனங்களை கொண்டும் யாரும் பின்தொடரக்கூடாது என தலைமை நிலையம் கண்டிப்புடன் தெரிவித்துள்ளது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்கவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தேர்தல் ஆணையம் விதித்துள்ள அனைத்து விதிமுறைகளையும் கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் 100% கடைபிடிக்க வேண்டும் என தலைமைச் செயலகம் அறிவுறுத்தியுள்ளது. பாதுகாப்பு மற்றும் வேண்டுகோள். இந்த அறிவிப்பில் ஒரு முக்கியமான மனிதாபிமான வேண்டுகோளும் விடுக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் மற்றும் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு ஒரு சில தரப்பினருக்கு பிரச்சார களத்திற்கு நேரில் வருவதை தவிர்க்குமாறு அக்கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது. கர்ப்பிணி பெண்கள், சிறுவர் மற்றும் சிறுமியர், பள்ளி மாணவ மாணவியர், மூத்த குடிமக்கள் மற்றும் உடல்நலம் குன்றியவர்கள் இவர்கள் அனைவரும் பிரச்சார களத்திற்கு நேரில் வருவதை தவிர்த்துவிட்டு சமூக வலைத்தளங்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் நேரலையின் மூலம் பிரச்சாரத்தை கண்டு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்கள் மட்டுமே பிரச்சார பகுதியில் பங்கேற்று முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என என் ஆனந்த் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் இந்த பிரச்சாரம் தென் தமிழகத்தில் அக்கட்சிக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற உடனுக்குடன் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.